சித்திரம் பேசுதடி முகநூல் நண்பர்களுக்கான ஒரு கவிதை நிகழ்ச்சி. முதல் மழை முதல் மழை என் பருவத்தை தாக்கும் முதல் மழை. எல்லோருக்கும் வணக்கம். இது சித்திரம் பேசுதடி 4வது வார கவிதை நிகழ்ச்சி. இது நான் உங்க அன்பு தோழி கவி. கவிதைகளை வாசிக்க போவது நம்ம காயத்ரி தேவி. உங்க எல்லோருடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நம்ம முகநூல்ல வலம் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி சித்திரம் பேசுதடி குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சரி, இந்த வார நிகழ்ச்சிக்கு போகலாமா? இந்த வாரம் என்ன நிழல் படம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இந்த வாரம் ஒரு அழகான நிழல் படம் கொடுத்துருக்காங்க. அந்த நிழல் படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழையில் நனையும் ஒரு படரும் கொடி இருக்கின்ற மாதிரி ஒரு நிழல் படம் அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த நிழல் படத்தை வனிதா அவர்கள் தந்திருக்காங்க. புகைப்படம் எடுப்பதை பொழுதுபோக்காக வைத்து அழகழகான படங்களை எடுத்திருக்காங்க. மழையை பிடிக்காதவங்க யாராவது இருக்குமா? அப்ப மழை பற்றிய கவிதைக்கு நம்ம கிட்ட பஞ்சமா என்ன? சரி, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சித்திரம் பேசுதடி கவிதை நிகழ்ச்சியில் புது புது கவிஞர்களோட வருகை நிறையவே இருக்கு. அந்த வகையில் கலிஃபோர்னியாவை சேர்ந்த பிரபு தமிழ் அவர்கள் தன்னுடைய கவிதையை பதிவிட்டிருக்காரு. கணினி துறையில் பணிபுரிகிறாரு. புத்தகங்கள் படிப்பது, புகைப்படம் எடுப்பது, பாடல் கேட்பது அப்படின்னு பிடித்த விஷயம் நிறைய வச்சிருக்காரு. அவருடைய கவிதை எப்படி இந்த நிழல் படத்துக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னு கேட்டு ரசிக்கலாமா? மாலையே யூகித்திருந்தேன் இந்த இரவு இப்படித்தான் இருக்கும் என்று. மொத்த வெப்ப காற்றை அறைக்குள் அடைத்து குளிரூட்டி தூங்குவதை விட குளிர்காற்றை பரவவிட்டு தூங்கவிடாத இரவாய் இருக்கும் என்று. காலையில் மனைவி கேட்கக்கூடும், மழை வந்ததே, அந்த துண்டை உள்ளே போட்டிருக்கலாம் என்று. நர்மதா குட்டி கேட்கக்கூடும், ஏன்பா நான் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப மழை வந்துச்சு என்று. ஜன்னல் வழியே தெருவோர விளக்கின் வெளிச்சத்தில் குளித்துக் கொண்டிருக்கும் இலைகளை பார்க்கையில் ஏதேனும் கவிதையோ அல்ல கவிதையை போன்ற ஒன்றோ தோன்றி இருக்கலாம். அலுவலகத்தில் இருந்து வரும் வழியில் குப்பை மேட்டின் அருகே அமர்ந்திருந்த அந்த முதியவர் தங்கையிடமின்றி தவித்துக் கொண்டிருக்கின்றாரோ என்று தோன்றி இருக்கலாம். ஊரில் உள்ள ஓட்டு வீட்டின் மராமத்து வேலைகளை பார்க்க அப்பாவுக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் எழுந்திருக்கலாம். 8 ஆண்டுகளுக்கு முன்னால் நர்மதா 1ஆம் ஆண்டு இயற்பியல் துறையில் சேராமல் இருந்திருந்தார். உன்னை தவிர எந்த நினைவுகளும் அற்று வெறுமையாய் மழையில் நனைந்து கொண்டிருக்கிறது மனமும் இரவும். மாலையே யூகித்திருந்தேன் இப்படித்தான் கழியும் இன்றைய இரவும் என்று. மழை பெய்யும் போது மழையோடு தன்னுடைய பழைய நினைவுகளை அசை போடும் வகையா ஒரு அழகான கவிதையை தந்திருக்காரு நம்ம பிரபு அவர்கள். ஜன்னல் வழியே தெருவோர விளக்கின் வெளிச்சத்தில் குளித்து கொண்டிருக்கும் இலைகளை பார்க்கையில் ஏதேனும் கவிதையோ அல்லது கவிதையை போன்ற ஒன்றோ தோன்றியிருக்கலாம். அழகான கவிதையே தோன்றிடுச்சு. நன்றிகள் பிரபு. சமரசம் செய்ய தன்னடி வந்தானே, சின்ன சின்ன சண்டை சமாதானம் தானே. இது காணவில்லை என்று காதில் சொல்லுங்கோ, இது நிரந்தரம் என்று வாரந்தருங்கோ. மீண்டும் ஒரு புது வரவோட கவிதையை தான் நீங்கள் இப்போ கேட்டு ரசிக்க போகிறீங்க. அவருடைய பெயர் ஜான் பிரான்சிஸ் என்கின்ற நிலா தமிழன். ஆந்திர மாநிலத்தில் இருக்கின்ற ஆரம்பாக்கம் என்ற கிராமத்தில் பத்திரிகையாளராக வேலை செய்கிறாரு. சமூக சேவையும் எழுத்து பணியும் தான் இவருடைய தோழர்கள். இவருக்கு எழுதவும் பிடிக்கும், எழுதுறவங்களோட எழுத்தும் பிடிக்கும், அதே போல் பாடவும் பிடிக்கும், பாடுறவங்களுடைய பாட்டை கேட்க ரொம்பவே பிடிக்கும். இப்படி நிறைய விஷயங்களை தனக்குள்ளே வைத்திருக்கின்ற ஜான் பிரான்சிஸோட கவிதையை நாமும் கேட்டு ரசிப்போமா? ஒளிமலை சாரல் ஒத்தடம் தர
இரவும் பகலும் இரண்டர கூட்டணி அமைத்த பொழுதினில் எதையோ நினைத்து ஏங்கும் மனது. உயிரை உலர்த்தி கொள்ளும் முத்தியாக ஏதோ நினைவுகள் அக்கணம் பச்சையம் பூசி இறந்த கால இலைகள் தொட்டு இதயம் சிரித்து கண்கள் விரிய இதழ்கள் சிரிக்கும். ஜன்னல் வெளி கீற்றினில் பிறந்திட்ட நம்பிக்கை நட்சத்திரம் போதி மரங்களாய் ஞானம் தந்து நிகழ்காலம் காட்டும் பொழுதினில் உண்மை உரைக்கும். இருளும் வெளிச்சமும் இறைவன் தந்த வாழ்வின் சுழற்சிகள். கண்ணீர் துளித்து துக்கமும் மகிழ்வும் சகோதரர்கள். இப்புரிதல் வசந்தமாக்கும் வாழ்க்கையை. சில நேரங்களில் நம்ம மனசு எதையாவது நினைச்சு ஏங்கும். அது போலதான் ஜான் பிரான்சிஸ்க்கு மழையை பார்த்ததும் ஏதோ மனசில் ஏக்கம் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடாக தான் இந்த கவிதை அழகாக கொடுத்துருக்காரு. உயிரை உலர்த்தி கொள்ளும் முத்தியாக ஏதோ நினைவுகள் அக்கணம் பச்சையம் பூசி இறந்த கால இலைகள் தொட்டு இதயம் சிரித்து கண்கள் விரிய இதழ்கள் சிரிக்கும். இந்த வரிகள் ரொம்பவே அழகாக இருக்கு. நன்றிகள் ஜான் பிரான்சிஸ். தொடர்ந்து எழுதுங்க. வாழ்த்துக்கள். மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம். ஒரு கருப்பு கொடி காட்டி யாரும் குடை பிடிக்க வேண்டாம். இது தேவதையின் பரிசு, யாரும் திரும்பிக் கொள்ள வேண்டாம். நெடுஞ்சாலையிலே நனைய ஒருவர் சம்மதமும் வேண்டாம். அந்த மேகம் சுரந்த பாடி ஏன் நனைய மறுக்கிறாய்? நீ வாழ வந்த வாழ்வில் ஒரு பகுதி இழக்கிறாய். நீ கண்கள் மூடி கரையும் போது மண்ணில் சொர்க்கம் ஏதுவாய். கண்கள் மூடி கரையும் போது மண்ணில் சொர்க்கம் ஏதுவாய். ஒரு குடும்பமே நம்ம சித்திரம் பேசுதடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அவங்க அம்மாவுக்கு நல்லா பாட தெரியும். நம்ம சங்கீதம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பாட்டு பாடி நம்ம எல்லாரையும் அசத்துனாங்க. அவர் நல்லா கவிதை எழுதியிருக்காரு. இப்போ அவங்க அக்கா தன்னுடைய கவிதையை பதிவிட்டிருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம தொல்காப்பியனோட குடும்பம் தான். தொல்காப்பியனோட அக்காவுடைய கவிதையை தான் நாம் இப்போ கேட்க போகிறோம். அவங்க பெயர் பகுத்தறிவு அண்ணாதுரை. அவங்க இல்லத்தரசி, பட்டுக்கோட்டையில் வசிக்கிறாங்க. நினைத்தவுடன் கவி பாடும் ஆசு கவி அல்ல, கிடைத்த நேரத்தில் கவி பாடும் ஆசுவாச கவி. இவங்க கவிதை எழுதுறதே பொழுதுபோக்கா வச்சிருக்காங்க. சரி வாங்க நம்ம பகுத்தறிவு அண்ணாதுரை அவங்களோட கவிதையை கேட்டு ரசிக்கலாம். மழைக்கும் எனக்குமான உறவை நினைவு கூறுகிறேன். நினைவுகளின் ஆதிப்புள்ளியில் மலையோசையும் தவளையோசையும் இசையென உணர்ந்ததும் காகித கப்பலும் மலைக்கு பின் கிளையுதிர்த்த விளையாட்டுமாய் அது குழந்தை பருவம். கடுங்காப்பியின் கவிதையுமாய் விளையாட்டு ரசனையாகியது எனது பதின்பருவத்தில். நண்பர்களுடன் நனைந்தபடி மண்வாசனை உணர்ந்தது அது கல்லூரி காலம். மழையின் மற்றொரு முகம் உணர்ந்தது உன் சந்திப்பிற்கு பிறகுதான். மழை நாட்களில் நிகழ்ந்தவைதான் நம் மனப்பேச்சும் மற்றவையும். இன்று வானும் பொய்த்து தானும் பொய்த்த காவிரியால் வறண்ட நிலத்தில் நானும் வளைகுடாவில் நீயுமாய். கைபேசி அலைப்போசைதான் மலையோசை எனக்கு. வெள்ளிகளில் வழக்கமாய் வரும் பருவமழை போன்ற அது எப்போதேனும் சில நாட்களில் கோடை மழையாய் குளிரும். கொழுநன் தொலைவிருக்க தெய்வமே தொழுகிறேன், பெய் என பெய்யும் வான்மழைக்கும் உன் வருகைக்கும். வெள்ளிக்கிழமையோட அருமை வளைகுடாவில் இருக்க மக்களுக்கு தான் தெரியும். அந்த ஒரு நாளில் தான் தன் குடும்ப உறவுகளோட அவங்க தொடர்பு கொண்டு பேச முடியும். அந்த நாள் ஒரு சிலருக்கு திருவிழா அப்படின்னே சொல்லலாம். வளைகுடாவில் இருக்கின்ற தன்னுடைய தலைவனுக்காக இவங்க எழுதிய இந்த கவிதை ரொம்பவே அழகா இருக்கு. கைபேசி அழைப்போசை தான் மழையோசை எனக்கு, வெள்ளிகளில் வழக்கமாய் வரும் பருவமழை போன்ற அது எப்போதேனும் சில நாட்களில் கோடை மழையாய் குளிரும். ரொம்பவே அழகான வரிகள். நன்றிகள் பகுத்தறிவு அண்ணாதுரை அக்கா. தொடர்ந்து எழுதுங்க. வாழ்த்துக்கள். மண்ணை திறந்தால் நீர் இருக்கும், என் மனதை திறந்தால் நீ இருப்பாய். ஒலியை திறந்தால் இசை இருக்கும், என் உயிரை திறந்தால் நீ இருப்பாய். வானம் திறந்தால் மழை இருக்கும், என் வயதை திறந்தால் நீ இருப்பாய். இரவை திறந்தால் பகல் இருக்கும், என் இமையை திறந்தால் நீ இருப்பாய். என் மேல் விழுந்த மழை துளியே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய்?
சித்திரம் பேசுதடி சங்கீத கொண்டாட்ட நிகழ்ச்சியில ஒரே பாடல் பாடி ஒட்டுமொத்த முகநூல் நண்பர்களின் இதயங்களை கொள்ளை கண்ட நம்ம குமரன் அவர்களுடைய கவிதையை தான் நாம இப்ப அடுத்ததா கேட்க போறோம். குமரனை பத்தி பெரிய அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். குமரன் வந்து கரூர்ல வசிக்கிறாரு. அவருடைய பாடலை நாம கேட்டு ரசிச்சிருக்கோம். முதல் முறையா கவிதையும் கேட்டு ரசிக்க போறோம். சரி வாங்க குமரனுடைய கவிதையை கேட்டு ரசிக்கலாமா? பிடியாக எதுவுமின்றி துடிப்போருக்கும் தரையில் வெடிப்போருக்கும் கிடைக்கும் கயிறு கொடுக்கப்படும் கம்பு பிடித்து எழுவதில்தானே கொடியே உனது உயர்வு. பிடியை விடாது வியாபித்து செடியாய் விரிந்து பறந்து கண்களுக்கு பசுமையாய் காட்சிக்கு குளுமையாய் வாழ்ந்து காட்டும் கொடியே, தளர்ந்து விழும் மானிடத்திற்கு உன் விடாமுயற்சிதான் விடையே. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தா எட்டாத உயரத்தை கூட தொடலாம். கண்களுக்கு பசுமையாய் காட்சிகளுக்கு குளுமையாய் வாழ்ந்து காட்டும் கொடியே, தளர்ந்து விழும் மானிடத்திற்கு உன் விடாமுயற்சி தான் விடையே. இந்த வரிகள் ரொம்பவே அழகா இருக்கு குமரன். நன்றிகள். தொடர்ந்து எழுதுங்க. வாழ்த்துக்கள். சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால், கொடையொன்னு தாக்கிலியே. விட்டு விட்டு துடிக்குது என் நெஞ்சு, வெக்கமிட்டு வா வெளியே. அடி நீ எங்கே, அடி நீ எங்கே, நீ எங்கே, நீ எங்கே, பூ வைத்த பூவெங்கே, மழை தண்ணி உசுர கரைக்குதே. உசுருள்ள ஒருத்திக்கு தாஜ்மஹால் கட்டி கொடுத்தவனும் நான் தாண்டி. அடியே நீ எங்கே எங்க நீ எங்கே, கண்ணீரில மழையும் கரைக்குதே. சித்திரம் பேசுதடி கவிதை நிகழ்ச்சிக்காக தன்னுடைய நிழற்படத்தை கொடுத்த வனிதாவுக்கு இதே நிழற்படத்துக்கு கவிதையும் எழுதணும்னு ஆசை வந்திருக்கும் போல இருக்கு. மழையை கண்டதும் கவிதை எழுதணும்னு ஆசை வந்துருச்சா வனிதா? வனிதாவை பற்றி சொல்லணும்னா அவங்க பெங்களூர்ல வசிக்கிறாங்க. அவங்க அம்மா தமிழ் பேசுகிற தமிழச்சி. அதனால இவங்களுக்கு தமிழ் பற்று ரொம்பவே அதிகம். முதல்லயே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபின்றது ரொம்ப பிடித்தமான விஷயம். சரி, நம்ம வனிதாவுடைய நிழற்படத்தை நம்ம பார்த்து ரசித்தோம் இல்லையா? இப்போ அவங்க கவிதையும் கேட்டு ரசிக்கலாமே. தெருவெல்லாம் உயர்ந்த கட்டிடங்கள் அங்கெங்கும் இல்லை, மரங்கள் உயர்ந்த மின் கம்பத்தை தவிர. சிறு சிறு பசுமையான தொட்டி செடிகளும் கொடிகளுமான என் வீட்டு வாசலில் மட்டும் ஓடோடி வந்தேன் வெளியே. படபடவென மழையின் சத்தத்தை கேட்டு சிறுமியாக. கோடையின் முதல் மழையில் கொடிகளும் செடிகளும் நனைய நானும் அவைகளைப் போல. பொருள் கொடுத்தும் பணம் கொடுத்தும் கிடைக்காத இயற்கையின் மண்வாசமும் காற்றும் மற்றும் பல. மரம் வளர்ப்போம் என்று வளர்த்து கொண்டே போகிறார்கள். அவர்களின் குரலோசையை தவிர முதலில் ஒரு செடியை வளர்க்க அருகதையுண்டா வீட்டில்? மழையில் நனைந்த இன்பத்தில் கோபத்தோடு கலந்த என் கேள்வி. வானலாவ உயர்ந்த கட்டிடங்களை மட்டுமே நம்ம ஊர்ல இப்ப நம்ம காண முடிகிறது. மரங்களை காண்பதே ரொம்ப அரிதா போயிட்டு இருக்கு. அதை தான் தன்னுடைய கவிதையில வனிதா அழகா சொல்லியிருக்காங்க. மழை அடிக்கும் போது கிளம்பும் மண் வாசனைய எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நம்மளால வாங்க முடியுமா என்ன? பொருள் கொடுத்தும் பணம் கொடுத்தும் கிடைக்காத இயற்கையின் மண் வாசமும் காற்றும் மற்றும் பல. ரொம்ப அழகா இருக்கு வனிதா உங்க கவிதை. நன்றிகள். சங்கீதம் பாடலாம், நாம் இந்நாளிலே சிட்டாக மாறலாம். வானமெங்கும் சிற்றென்று ஏறலாம், நாம் எல்லோருமே செம்மீன்களாகலாம். நீரோட எங்கும் வெள்ளோட்டம் போகலாம், வாழ்க்கை என்ன வாழ்ந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியின் நிறைவு கவிதையை தந்திருப்பது நம்ம பிரியம் ரவி அவர்கள். அவருடைய சொந்த பெயர் ரவிசங்கர். ஊர் வந்து சேலம். அவருக்கு எல்லா விஷயமும் பிடிக்கும். ஏன்னா எல்லா விஷயத்துலையும் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக ரசிக்கக்கூடியதாக இருக்கும்.
மற்றவங்க மனசை காயப்படுத்துறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவருடைய வாழ்நாள் லட்சியம் அப்படின்னா அவர் எல்லோருக்குமே நல்லவனாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக நீங்கள் எல்லோருக்கும் நல்லவனாக வாழ்ந்து நல்ல பெயரை சம்பாதிப்பீங்க. சரி, அவருடைய கவிதை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு ரசிக்கலாமா? மழைக்கால பின்னிரவில் நமக்கான நேரம் அது. காதுவரை போர்த்திக் கொண்டு கனவில் லைத்து நீ உறங்க, ஜன்னல் வழி மலைச்சாரலில் உடல் சிலிர்க்க நின்றிருந்தேன். சொட்ட சொட்ட நனைந்தபடி வேலியெங்கும் படர்ந்தபடி பெருவிளக்கு வெளிச்சத்தில் ஜொலித்தது நம் வீட்டு படற்கொடி ஒன்று. பற்றுதலையும் படறுதலையும் தவிர வேறொன்றும் அறியாத அச்சடி போலத்தானே நீயும். என் கரம் பற்றிய நாளில் இப்படித்தானே படர்ந்தாய் என்னுள். விழியெங்கும் காதலுடன் அருகில் அமர்ந்துன் தலை கோத, உறக்கத்திலும் அதை உணர்ந்து நீ புன்னகைத்தாய். உன் அருகில் வந்து மெல்லமாய் சொன்னேன், யார் சொன்னது கோட்டங்கள் பூக்காதென. உறக்கம் கலைந்த கோபத்தில் செல்ல சினுங்கல்களுடன் மீண்டும் என்னை இறுக்கி கட்டி நீ உறங்க, வீட்டினுள்ளும் பெய்ய துவங்கியது காதல் மழை. மழையை கண்டதும் காதல் வருவது இயற்கை தானே. நம்ம பிரியம் ரவிக்கும் இந்த மழை நிழற்படத்தை கண்டதும் காதல் வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அவருடைய வரிகளில் ரொம்ப அழகாகவே வெளிப்படுத்தியிருக்கு. எனக்கு பிடித்த வரிகள் எல்லாமே இருக்குது. அதில் ரொம்பவுமே பிடித்த வரிகள், பற்றுதலையும் படறுதலையும் தவிர வேறொன்றும் அறியாத அச்செடி போலதானே நீயும், என் கரம் பற்றிய நாளில் இப்படிதானே படர்ந்தாய் என்னுள். இந்த வரிகள் ரொம்ப அழகாக இருக்குது. நன்றிகள் பிரியம் ரவி, தொடர்ந்து எழுதுங்க. வாழ்த்துக்கள். ஊரிலே அடி ஆண் பூ கேட்பதில்லை, பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை. உன் புடவை முந்தானை சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்தது. இது கம்பன் பாடாத சிந்தனை, உங்கள் காதோடு யார் சொன்னது? புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. எத்தனையோ பேருக்கு திறமைகள் இருந்தும் சரியான அங்கீகாரம் கிடைக்காம தன்னுடைய திறமைகளை எல்லாம் உள்ளுக்குள்ளே வைத்து பூட்டி புதைத்து விடுகிறார்கள். அவர்களை எல்லாம் வெளிக்கொணரும் விதமாக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய அன்போடையும் ஆதரவோடையும் இந்த நிகழ்ச்சி ரொம்பவே நல்லா வந்துட்டே இருக்கு. புதியவர்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு நிச்சயமாக ஊக்கத்தை மட்டுமே அளித்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து எழுதுங்க. உங்களுடைய கவிதைகளும் இந்த நிகழ்ச்சியில் நிச்சயம் ஒரு நாள் இடம்பெறும். கவிதையை படித்த நமது தோழி காயத்ரி தேவியுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி கவி.